விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. இது விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணையை தராங்க. இது வரைக்கும் 19 தவணை கொடுத்துடலாங்க. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாம புதுசா அப்ளை பண்றதுக்கும் மற்றும் 19வது தவணை தவறுகளுக்கு கேஒய்சி அப்ளை பண்றதுக்கும் சிறப்பு முகாம் நடத்துறாங்க. அந்த சிறப்பு முகாம் எங்க நடக்குது, 20வது தவணை எப்போ வரும், இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் சொன்னா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் சிறு குறு விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா சிறு குறு விவசாயிகளுக்கு வருடம் 3 தவணையா 6000 ரூபாய் தராங்க. ஒவ்வொரு தவணைக்கும் 2000 ரூபாய் தராங்க. இது வரைக்கும் 19 தவணை கொடுத்துள்ளாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். ஆனால் அவங்க சிறு குறு விவசாயியா இருக்கணும், நிலம் 2 ஹெக்டேருக்குள்ள நிலம் வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா அவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் நாட் எலிஜிபிள் பார்க்கலாங்க. வருமான வரி செலுத்துவர்கள், அரசாங்க பதிவு வகிப்பவர்கள், சிவில் ஊழியர்கள், ஏதாவது ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர்கள், ஓய்வூதியம் 10,000 ரூபாய்க்கு மேல ஓய்வூதியம் பெறுவர்கள், மருத்துவர், பட்டய கணக்கர், வழக்கறிஞர், பொறியாளர் அல்லது கட்டிடக்கலைஞர், இவங்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து வாங்க சிறப்பு முகாம் பற்றியும் 20வது தவணை எப்போ வருதுங்க பற்றியும் சேலம் கலெக்டர் பிருந்தாதேவி மேடம் ஒரு செய்தி எழுதிக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிக்கிறோம் பார்க்கலாங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்டும் பொருந்தும். இதெல்லாம் என்ன செய்யணும் பார்க்கலாங்க. விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை பயனடையாமல் உள்ள தகுதியுள்ள விவசாயிகளை சேர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஈரா பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளதாவது, பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் சேர்த்து பயன்பெற சிறப்புமா 31/5/2025 வரை நடைபெற சொல்கிறாங்க. எங்கன்னா தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் எவ்வித விடுபாடு பயன்பெறும் வகையில் சிறப்புமா சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களிலும், இந்திய அஞ்சல் கட்டண வங்கிகள் மற்றும் பொது சேவை வங்கிகளும் 31/5/2025 வரை நடைபெறுகிறது. எங்கன்னா அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம், இந்திய அஞ்சல் கட்டண வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்களில் நடைபெறும் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டத்தில் 20வது தவணை வரும் ஜூன் மாதத்தில் வழங்க உள்ளதால் இம்முகாமில் தகுதியுடைய விவசாயிகளுக்கு நிலம் தொடர்பான விவரங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது, கேஒசி போன்ற அனைத்து விதமான முழுமையற்ற விவரங்களை சரி செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் செய்கிறாங்க. 20வது தவணை ஜூன் மாதத்தில் அதான் செய்கிறாங்க. அதனால கேஒசி அப்டேட் பண்ண சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதே போன்று தகுதியுடைய விடுபட்ட விவசாயிகள் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் சொல்றாங்க. மேலும் சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே PM கிசான் திட்டத்தில் 19 தவணை பெற்றவர்கள் 28,870 பேர் நில உடைமை சரிபார்க்க வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி சரிபார்த்து நீங்க 20வது தவணை பெற்றுக்கொள்ளணும் சொல்றாங்க. அதாவது தனித்துவ அடையாளம், விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாளம் பெற்றுக்கொள்ளணும் சொல்றாங்க. அடுத்து PM கிசான் திட்டத்தில் இறந்த பயனாளி விவரங்களை சமர்ப்பிக்கலாம். பயனாளிகள் இறந்த பிறகும் தவணையை பெற்று வருவது ஆய்வில் தெரியும் பட்சத்தில் அத்தொகையை வாரிசுதாரிலிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்புச் சான்றிதழ் சமர்ப்பித்து இத்திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த இறந்த பயனாளிகளின் வாரிசுதாரர்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார்கள். இதான் புதிய அப்டேட். 20வது தவணை ஜூன் மாதத்தில் வரும். அதுக்குள்ள நீங்க கேஒசி அப்டேட் பண்ணிக்கலாம், புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனித்துவ அடையாளம் அக்ரிஸ்டாக் வெப்சைட்ல போய் நீங்க தனித்துவ அடையாளம் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் சிறப்பமாக நடக்குது, அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் இன்னும் வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட் வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.